Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to create the opening balance in tally prime அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறோம். किस किस இல்லை Create the following ledger under appropriate good and show the trial balance profit and loss account and balance sheet for RS trader. RS traderக்கு நம்ம trial balance create பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we have to create company in the name of RS trader. RS trader அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல வரும்போது எடுத்துருங்க, வழக்கம் போல் அட்ரஸ் போட்டுங்க. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,35,000, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோடு, மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. நான் எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறேன் அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக ஒர்க் பண்ணணும். rstraders@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கிரியேட் கம்பெனி. தென் F11 ஃபியூச்சரில் என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம், பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம், வழக்கம் போல் இந்த 3 வேண்டாம். அடுத்தது கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அதில் கேஷ் இருக்கா பாருங்கள். இதில் கேஷ் அண்டு பேங்க் பேலன்ஸ் 20,740 ஒன்றா கொடுத்துட்டான். ஸோ நம்ம பேங்க் வேண்டாம், ஒன்லி கேஷ் மாத்திரம் அப்படி போட்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக கேஷாக வச்சுக்கோ. ஒரு பேங்க் லெட்ஜர் பேலன்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ணிக்கோ. கிரியேட் போயிட்டு ஒரு பேங்க் லெட்ஜர் பேலன்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ணிங்க. பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அண்டர் பேங்க் அக்கௌண்ட் போட்டு அக்கௌண்ட் நம்பர் 251000400400157830 PUNB 0254300 IFSC கோடு. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்தியா. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட்டு. செட் ஆர்டர் செக் புக்கு இதை எப்போதும் வழக்கமாக வச்சுங்க, நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர். இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 போடாமல் நம்பர் ஆஃப் செக்கு 100ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்பர் ஆஃப் செக்கு 50ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்படியும் உண்டு. ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். புக் நம்பர் 1 என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாம் மல்டிபிளில் போட்டுருவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட்டு வச்சு மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் ஒவ்வொரு லெட்ஜராக போடுங்க. பர்ச்சேசஸ் எதுக்கு வரும் அப்படின்னா அண்டர் பர்ச்சேஸ். நான் சொல்ல நீங்கள் அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு வரும். பர்ச்சேசஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பேங்க் சார்ஜஸ் அது எதுக்கு வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜஸ் எதுக்கு வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துலேருந்து நான் ஒரு டேப் தட்டினேன்னா அங்கே போய்டும். என்ட்ரு கொடுக்குறேன். கேபிட்டல் இப்போ வந்து ஆர்எஸ் கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கேபிட்டல் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு டேப்பை தட்டினா இங்கே வந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக போகும். டேப் தட்டினா அடுத்த இடத்துக்கு வந்துடும். காப்பி பண்ணி பேஸ்ட்டு Ctrl+C Ctrl+V அவ்வளோதான். இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா RS ட்ரேடர் மர வியாபாரி. ஓகேவா, இவன் வந்து மர வியாபாரி. சிவில் வுட் ஒர்க் அப்படின்னு இருக்குது. இது பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வுட்டு ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுக்கோ. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக் இன் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. கன்சியூமபிள் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கன்சியூமபிள்ஸ் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ். டெபாசிட்ஸ் அண்டு அட்வான்சஸ் இது எதுக்கு வரலாம் அப்படின்னா நீங்கள் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கீழே போட்டுக்கலாம். ஓகேவா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசெட் அது கீழே போடுங்க. டெபிட் பேலன்ஸ். டெப்ரிசியேஷனுங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷனுங்கிறது கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். நான் ஒவ்வொரு லெட்ஜரை எதுக்கு கொண்டு வரேன்னு பாருங்க, அதுதான் முக்கியம்.
ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ், ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸு அண்டர் வந்து ஃபிக்ஸட் அசெட்டு டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸு டெபிட் பேலன்ஸ். லேபர் சார்ஜஸ், லேபர் சார்ஜஸ் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். லேபர் சார்ஜஸ் ரிசீவ்டு, லேபர் சார்ஜஸ் ரிசீவ்டு. லேஜர் சார்ஜஸ் ரிசீவ்டுங்கிறது நமக்கு டைரக்ட் இன்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் 11 lakh கிரெடிட் பேலன்ஸ். மெஷினரி அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், மெஷினரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மெஷினரி அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட் டெபிட் பேலன்ஸ். சங்கரன் அசோசியேட்ஸுங்கிறது ஆடிட்டர். சார் எப்படி சார் எனக்கு தெரியும்னா இந்த அசோசியேட்ஸ்னு வந்ததுன்னா அந்த ஆடிட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து சங்கரன் அசோசியேட்ஸ் வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட் ஆர் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். பூஜா எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், பூஜா எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அண்டர் indirect expenses debit balance. Professional charges, professional charges under indirect expenses debit balance. Rent, பொதுவா rent வந்து பார்த்தீங்கன்னா indirect expenses, rent வந்து under indirect expenses debit balance. Repairs and maintenance, repairs and maintenance under indirect expenses debit balance. Salary under wages, salary and wages under direct expenses. salary ன்னு இருக்கு, so that indirect போடுது. indirect expenses debit balance. Sales, sales under sales account debit balance. ஸ்டாஃப் வெல்ஃபேர், ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிறது உங்கள் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு செய்கிற எக்ஸ்பென்சஸ், டீ காஃபி அந்த மாதிரி டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார் பிரேக்கப் இல்லை, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் கிரெடிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ், சன்ட்ரி டெட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். Telephone charges, telephone charges under indirect expenses debit balance. Tools under fixed assets debit balance. Traveling and conveyance, traveling and conveyance வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். வேறு ஏதாவது இருக்கானா? இல்லை. என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா பாருங்கள், இல்லை. ஓகேவா? எப்படி நம்ம பஞ்சாக போடுறோம் அந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? எப்படி நம்ம போட்டோம் இந்த சம்மை அந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் சம் வாட்ஸ்அப்பில் போடுவோம். இந்த சம்மு ஆக்சுவலாக லாஸ்டில் இருக்கு. ஆர்எஸ்டேட். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு ட்ரஸ்ட், வந்து ஒரு ட்ரஸ்ட். கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப் அண்ட் ஷோ த ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யுனைடெட் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு சின்ன கம்பெனி.
எப்படிங்கிறது பார்க்கலாம். கம்பெனியோட பேர் வந்து யுனைடெட் இந்தியா சேரிட்டபிள். ஸோ இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம். ALT-KH என்டர். அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். இது வந்து சம் நம்பர் 10. ஓகேவா? யுனைடெட் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அட்ரஸ்லாம் வேண்டாம், நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நேராக வந்துடுவோம். ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம எனேபிள் பில் வைஸ் வேண்டாம், மெயின்டைன் இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குது? கேஷ் இருக்கா பாருங்கள். கேஷ் இருந்தால் ஆல்டர் பண்ணிவிடுங்க. கேஷ் அண்டு பேங்க்குன்னு இருக்குது. ஸோ பேங்க்கு கேஷ் இது அப்படியே கேஷ் லெட்ஜர் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிவிடுங்க. கேஷ் ஆர்டர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம பேங்க் இந்த வாட்டி இதை பேங்க் அக்கௌண்ட்டாக வச்சுப்போம். பஞ்சாப் நேஷனல் பேங்க். அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு 2510000 400157830. ஐஎஃப்எஸ் கோடு PUNB 0254300. பிரான்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேமு பஞ்சாப் நேஷனல், பிரான்ச் நேம் சேட்பட்டு. செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 286 601. இதுலேருந்து ஒரு 50 செக் 50 செக் போடுங்க. போட்டு புக் நம்பர் 1ன்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அமௌண்ட்டை போட்டுருங்க. போட்டு டெபிட் பேலன்ஸ். கேஷ் பேலன்ஸ் வேண்டாம், இந்த வாட்டி இந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ட்ரஸ்ட்டு, ஆல் ஆக்டிவிட்டி கம்மிங் அண்டர் டெஸ்ட் ஒன்லி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷனுக்கு எப்படி வரணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ALT-H மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். 1 by 1 அப்படியே வந்துடும். 1 by 1 அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். இன்னையோட இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் முடிஞ்சிடும். நாளையிலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது, நம்ம வேற ஆரம்பிச்சிடுவோம். டெலிஃபோன் சார்ஜஸ். சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ். இது டொனேஷன், நன்கொடை கொடுக்கறது தான் வாங்கியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் டெபிட் பேலன்ஸ். டொனேஷன் வந்து ரிசீவ்டா பெய்டாங்கிறது தெரியல. இங்கே டொனேஷன் ரிசீவ்டுன்னு ஒன்றும் இல்லை, அதனால் இது வந்து நம்ம ரிசீவ்டு கணக்கில் வச்சுக்கலாம். அண்டர் டைரக்ட் இன்கமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்ட்டு. கார்பஸ் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் போட்டாச்சு. கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். பொதுவாக இது கேபிட்டல் வரக்கூடாது. கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். பேங்க் சார்ஜஸ் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா பாருங்க. அவ்வளோதான் இந்த சம்மோடைய பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா? ஸோ இந்த சென்னை சம்மு இதையும் போட்டாச்சு. அதான் சம் நம்பர் இருக்கே. ஓகேவா? ஆர்எஸ். அடுத்தது இந்த 11வது சம்மு, இந்த 11th சம்மோட நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். 11th சம்
Create the following ledger under appropriate group and show the trial balance, profit and loss account and balance sheet. சூப்பர் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, சூப்பர் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நம்ம எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வரும். ஓகேவா? இது என்னடா ஓப்பனிங் பேலன்ஸ் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை நான் அந்த மாதிரி எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் டீச்சிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ரைட்டா? உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பேட்ஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சம்மை நான் வந்து எவ்வளோ முறை என் லைஃப்பில் நான் போட்டிருப்பேன். ரைட்டா? எத்தனை வாட்டி நான் போட்டு காமிச்சிருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போடுறனோ எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இப்போ ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து டாக்டர் வேலை பார்க்குறேன், நான் என்ஜினியராக வேலை பார்க்குறேன், நான் அட்வொகேட்டாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் என்ஜினியராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தட் இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ டூ ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மார்ட் திங். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணும்? நமக்கு பர்ஃபெக்ஷனை கொண்டு வரும். ரைட்டா? அதனால் தயவு செஞ்சு போட்டுப்பாரு. போட்டுப்பாரு. இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். Create the following ledger under appropriate group and show the trial balance, profit and loss account and balance sheet. கம்பெனி பேர் வந்து சூப்பர் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் வேறு வேறு ஃபீல்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கிரியேட் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா சம் நம்பர் 10 போட்டுட்டோமா? சம் 11. கம்பெனி பேர் என்ன? சூப்பர் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். சூப்பர் செக்யூரிட்டி அண்டு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். இன்டெலிஜென்ட் சர்வீசஸ். ஃபினான்ஷியல் இயர் இடம் பத்தலை, அதனால் ஃபினான்ஷியல் வேண்டாம். அட்ரஸ்லாம் நீங்கள் போட்டுங்க, ஸ்டேட் நான் போட்டுக்கிறேன். நேரம் கருதி ஏப்ரல் 24 வந்துடுறேன். என்ட்ரு கொடுத்து வழக்கம் போல் பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்சி வேண்டாம். கேட்வே ஆஃப் டாலி, ஆல்டர், லெட்ஜர், கேஷ். இல்லை கேஷ் எங்கே இருக்குது பாருங்கள். இந்தியன் பேங்க் இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. ஸோ முதல்ல கேஷை வந்து ஆல்டர் பண்ணிடுவேன். அடுத்தது பேங்க் லெட்ஜர். கிரியேட்டு இந்தியன் பேங்க்கு. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு 6960 6963 2563 நானாக போடுறேன் அக்கௌண்ட் நம்பர். ஐடி IB 0C00017 நானாக தான் போடுறேன். பேங்க் வந்து இந்தியன் பேங்க். பிரான்ச் வந்து சேட்பட். கிளைண்ட் கோட் வேண்டாம். செட் ஆர்டர் செக் புக்கில் 145/201 ஒரு 50 லீஃப். எப்படியெல்லாம் வெரைட்டி காட்ட முடியுமோ அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வெரைட்டி காட்டுறேன். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாருங்கள், இந்தியன் பேங்க் இது இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணுங்கள், ரெண்டாவது பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் மல்டி மாஸ்டர், ஆல் ஐட்டம் இங்கே வந்துருக்கு. இப்போ 1 by 1 பாருங்கள். யூனிஃபார்ம் செக்யூரிட்டி இது. ஸோ யூனிஃபார்ம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ். யூனிஃபார்ம் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைப்ரைட்டருங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டு அசெட். டைப்ரைட்டிங் மிஷின், டைப்ரைட்டர் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட். டெலிஃபோன் டெபாசிட். டெலிஃபோன் டெபாசிட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டெலிஃபோன் இருக்குது. அப்போ டெலிஃபோன் டெபாசிட் 1 அண்டர் டெபாசிட் அப்படி போடணும். ஓகேவா? அப்போ 2 டெலிஃபோன் இருக்குது அப்படின்னா 2 டெலிஃபோன் டெபாசிட். டெலிஃபோன் டெபாசிட் 2 அண்டர் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி ஒரே லெட்ஜர் டெலிஃபோன் டெபாசிட் இருந்தால் 1 2 அப்படின்னு பிரிச்சுக்கணும். எப்படி அரிகந்த் டெக்ஸ்டைல் போட்டோமோ அந்த மாதிரி.
செக்யூரிட்டி சார்ஜஸ். செக்யூரிட்டி சார்ஜஸ் அப்படின்னா இங்க வேற ஏதாவது இன்கம் இருக்கா பாருங்க. இங்க இல்ல. அப்ப இதுதான் நமக்கு இன்கம். செக்யூரிட்டி சார்ஜஸ்ங்கிறது இன்கமா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நமக்கு இன்கம். இதுதான் நமக்கு இன்கம், செக்யூரிட்டி சார்ஜஸ். சேலரி வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேலரி அண்ட் வேஜஸ். அண்டர் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ரெண்டல் டெபாசிட், இது நமக்கு டெபாசிட் கீழே வரும். ரெண்டல் டெபாசிட் அண்டர் டெபாசிட் டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் நமக்கு இன்டைரக்ட் இன்கம், ரெண்ட் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சாரி, டெபிட் பேலன்ஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அண்டர் indirect expenses, debit balance. Postage, comma, stamps under indirect expenses, debit balance. PF contribution. PF contribution அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் பிஎஃப் பிடிப்போம், ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீடா இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 20,000 சேலரி அப்படின்னா அதில் பேசிக் சேலரி 10,000 அப்படின்னா அந்த 10,000க்கு 1,800 அவர் சம்பளத்தில் பிடிச்சிடுவோம். அதே ஈக்குவல் அமௌண்ட்டு நாங்களும் 1,800 போடுவோம். ஸோ 1,800 ஏன் 1,800 ரெண்டும் சேர்ந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். அந்த அமௌண்ட்டு அதில் ஒரு போர்ஷனை ஹோல்டு பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்ககிட்ட ரிட்டையர்ட் ஆகும்போது கையில் கொடுத்துருவாங்க, அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட. அப்போ உன் கான்ட்ரிபியூஷன் எப்படி 1,800 பிடிக்கிறோமோ அதே மாதிரி முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து கம்பெனிக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு சேலரி இருக்குது, சேலரியை உன் கையில் கொடுக்கறதுக்கும் அதே சேலரியை உன் கையில் பிற்காலத்தில் இன்னொருத்த மூலியமாக கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. டைரெக்டாக உன் கையில் கொடுத்தா அதுக்கு பேர் சேலரி. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா இப்போதைக்கு உன் கையில் கொடுக்கல, உன்னுடைய சேலரி உனக்கு சேர்ந்த அமௌண்ட் தான், பட் உன் கையில் கொடுக்காம நான் இன்னொருத்தனை கொடுத்துட்டேன். அவன் வந்து என்ன பண்ணுவான், பின்னாடி கொண்டுட்டா கொடுப்பான், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆர் லிவிங் ஜாப் அப்போ கொடுப்பான். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது. அந்த கான்ட்ரிபியூஷன் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எக்ஸ்பென்ஸ். ஸோ என்னன்னு தெரியணும் உனக்கு, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா பேலன்ஸ் ஷீட் இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம், கரண்ட் லியாபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் இன்னும் கொடுக்கல, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் under current liability, credit balance. மோட்டார் சைக்கிள் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு அசெட், மோட்டார் சைக்கிள் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட், டெபிட் பேலன்ஸ். மோட்டார் கார், மோட்டார் கார் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட், டெபிட் பேலன்ஸ். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். அசட்டுன்னு கொடுக்கல, ஸோ அது எக்ஸ்பென்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன், டெபிட் பேலன்ஸ். இந்தியன் பேங்க் போட்டாச்சு. ஃபர்னிச்சர் அண்டர் fixed assets, debit balance. Ex gratia payment, ex gratia payment under indirect expenses, debit balance. The ex gratia payment அப்படினா என்னன்னு தெரியும்? ex gratia payment அப்படினா என்ன?
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சேலரி வந்து மந்த்லி சேலரி நல்லது கிடையாது, வீக்லி சேலரி தான் நல்லது. வாரம் நீங்கள் சம்பளம் வாங்கினா தான் நல்லது. மாதம் சம்பளம் வாங்கினா உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் நஷ்டம்னு இருக்கு. எப்படி நஷ்டம்? வாரம் சம்பளம் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 52 ஒரு மாதத்துக்கு 4 வாரம். அப்போ 52 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 13 மாத சம்பளம் உனக்கு கிடைக்கணும். ஆனால் நீ மாசாந்திர சம்பளம் வாங்குறதுனால 12 மாத சம்பளம் தான் உனக்கு வருது. அந்த சம்பளத்தை தான் என்ன பண்ணுறாங்க, போனஸ்ன்னு அடுத்த வருஷம் முதலாளி கையை விட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். உண்மையிலேயே போனஸ் முதலாளி கையை விட்டு கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸ்கிரேஷியா அப்படின்னா என்னன்னா, இப்போ ரயில்வே யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோ. போனஸ் ஆக்ட் படி ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8.33% ஆகும். போனஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல, ரெண்டு சினாரி. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது சட்டப்படி 8.33% கொடுக்கணும். அதுக்கு மேற்கொண்டு கொடுக்கறது தான் எக்ஸ்கிரேஷியா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 30% எனக்கு போனஸ் கொடு அப்படின்னு ரயில்வே எம்ப்ளாயி கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, 15-12 ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% முடியுது. அப்போ அந்த 20% போனஸில் 8.3ங்கிறது சட்டப்படி கொடுக்கறது. அந்த 20ல் 8 போயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்கிரேஷியா. அது ஏன் எக்ஸ்கிரேஷியா போனஸ்ன்னு சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னா, போனஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் அடுத்த வருஷம் இதே எனக்கு வேணும்னு கிளைம் பண்ணுவான். அதனால அந்த மாதிரி சட்டப்படி கிளைம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தராங்க. ரைட்டா? அதுக்கு பேர் எக்ஸ்கிரேஷியா. போனஸு அதை இன்னொரு நேமாக தரோம், அதான் எக்ஸ்கிரேஷியா. இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், electricity charges under indirect expenses debit balance. Conveyance under indirect expenses. Cash in and products, capital account. Capital under capital account debit balance. Bank charges, indirect expenses. Current liability, audit fees payable under current liability. Audit fee expense. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் போய் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா, இல்லை, டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம 3 சம் போட்டோம். ஓகேவா? நாளைக்கிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே வேற சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. போதும். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை.